ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய சட்னி பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை ரெடி பண்ணிவிட்டு இட்லி மேலே சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி ரெடி பண்ணால் மறக்காம இந்த பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இட்லி நல்லா அந்த சாஃப்டான இட்லியை தொட்டு வெங்காய சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இட்லி பண்ணும்போது இந்த வெங்காய சட்னியை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 7 காஞ்சி மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து காஞ்சி மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே கலருக்காக காஷ்மீர் மிளகா 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் இஞ்சியும் காஞ்சி மிளகாவும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சியும் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, வெங்காயத்தெல்லாம் வதக்கி ஆற வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த வெங்காய வதக்கில் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி நல்லா சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வெங்காயத்தெல்லாம் வதக்கி மாற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த சட்னி அந்த பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் மிக்ஸிலேயே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் சட்னியை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்சி மிளகா சேர்த்து காஞ்சி மிளகா நல்லா கலர் மாதிரி வருந்து வந்துருச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தாளிப்பை இப்போ சட்னியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.